ஹாய்ங்க. என்னோடய நேம் சரவணன். நான் வந்து ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அப்பா அம்மாலாம் வந்து விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. வேலைலாம் அப்பா வந்து தேங்காய் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ என்னோடய ஒர்க்கிங் டைம் போக ஃப்ரீ டைமில் வந்து அப்பா அம்மாவுக்கு விவசாயத்தில் சப்போர்ட் பண்ணுறது, அவங்களோட தேங்காய் பிஸ்னஸில் சப்போர்ட் பண்ணுறதும் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ நான் இது எல்லாமே வந்து ஒரு வீடியோவாக கேப்சர் பண்ணி விலாகாக போடலான்னு இருக்கேன். ஸோ என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து எங்களோட வயலில் கொஞ்சம் கொத்தமல்லியெல்லாம் போட்டிருக்கோம். ஸோ இதுதாங்க எங்களோட கொத்தமல்லி தோட்டம். போட்டு ஒரு 10 to 15 days பக்கம் ஆயிடுச்சு. எல்லாமே நல்லா முளைச்சி வந்திருக்கு. நான் வந்து இங்கே ரெயின் ஹவுஸ் போட்டுட்ருக்கோம். ஸோ இங்கெல்லாம் கொஞ்சம் தண்ணி டிமாண்டு. ஸோ ரெயின் ஹவுஸ் போட்டுட்ருக்கோம். வந்திருக்கு. இப்போ என்னென்னா வெறிச்சதுலேருந்து மழையும் இல்லை, தண்ணியும் இல்லை விட்டுறதுக்கு. ஒரே ஒரு டைம் மட்டும் கிணறுலேருந்து தண்ணி இருந்தது. ஸோ விட்டோம். அதுக்கப்புறம் தண்ணி இல்லை. ஸோ தண்ணி வந்து ஒரு லோடு வாங்கி அப்பா விட்டார். ஸோ ஒரு லோடு வந்து 800 rupees இங்கே சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ லோடு வாங்கி விட்டோம். அதுக்கப்புறம் மழை வந்துடும்ட்டு. ஸோ ஆனால் இப்போ வரைக்கும் மழையே வரல. விட்டு கூட ஆல்மோஸ்ட் 1 week ஆயிடுச்சு. எல்லா பயிரெலாம் வாட ஆரம்பிச்சிச்சு, ட்ரை ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில. மறுபடியும் தண்ணி வாங்கி விட்டுறதா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா வாங்கி விட்டுட்டே இருந்தால் இதில் ப்ராஃபிட்டே ஒன்றும் வராது. நான் லாஸ்ட்டில் தான் போய் முடியும். ஸோ அதுதான் மழை வருமானு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். மழையும் வர மாட்டேங்குது. பயிர் வாடிக்கிட்டே இருக்குது. தண்ணியும் வாங்கி விடுறதா என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஒரு கன்ஃபியூஷனில் இருக்குது. இந்த பக்கம் பாருங்கள், இது முடிஞ்சிச்சு. விதைச்சி கொத்தமல்லியெல்லாம் பிடுங்கி சேல் பண்ணிட்டோம். இது ஓரளவுக்கு மழை இருந்தது இந்த டைம். இது வரைச்ச டைமில் 10 days ஒன்ஸ் அந்த மாதிரி மழை பெஞ்சிது. சரியாக போச்சு. ஓரளவுக்கு நல்லா வளர்ந்தது. சேல் பண்ணிட்டோம். அது வந்து எங்களுக்கு பிடுங்கி அது கத்தை கட்டி கொண்டு போய் மார்க்கெட்டில் கொடுத்தோம். ஒரு கத்தைக்கு 10 rupees அந்த மாதிரி கொடுத்தாங்க. ஒரு 2000 கத்தை வந்தது. அது பார்த்துக்கோங்க. 2000 கத்தை 10 ரூபான்னா ஒரு 20,000 பக்கம் வந்தது. அதில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு 6 to 7,000 பக்கம் ஆச்சு. இது தண்ணி வாங்கி விடல, அதனால் 6 to 7,000 முடிஞ்சிருச்சு. ரிமைனிங் ஒரு நாங்களே எல்லாம் வேலை செய்கிறதுனால, நான் அப்பா அம்மா என்னோடய ஒய்ஃபு வேலை செய்கிறதுனால, மெயினாக என் அப்பா அம்மா வேலை செய்வாங்க, என் ஒய்ஃப் வேலை செய்வாங்க. நான் ஆஃபீஸ் டைம் போக ஃப்ரீ டைமில் ஒர்க் பண்ணுவேன், வந்து இவங்க கூட சப்போர்ட் பண்ணுவேன். அப்படி பண்ணதுனால ஒரு 10 to 12,000 அதில் ப்ராஃபிட் இருந்தது. எவ்வளோ நாளுக்குனா 2 monthsக்கு 45 daysன்னு சொல்கிறேன். 45 daysல கிராப் வந்துடுதுன்னு சொல்கிறாங்க. பட் ஆனாலும் தண்ணி ப்ராப்ளம், நிறையா கிளைமேட் சேஞ்சஸ், இதனால் அது வந்து 60 days பக்கம் ஆயிடுது. ஸோ போன கிராப்பில் ஒரு 10 to 12,000 வந்துச்சுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு அதே பண்ணோம். பட் ஆனால் அதை இப்போ தண்ணி இல்லாமல் லாக் ஆகிட்டோம். பாருங்கள் எப்படி காஞ்சி போயிருக்குன்னு சொல்லிட்டு. இல்லை, ஏரியா ஃபுல்லாக காஞ்சி போயிருக்கு. என்னோடய கிணறு காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கெல்லாம் கொஞ்சம் வரும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக வரணும். எங்கே பாம்பு இருக்குன்னு எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. அதுவும் நிறையா விஷப்பாம்புகளே இருக்கும். ஸோ இதுதான் எங்களோட கிணறு. பாருங்கள், தண்ணியே இல்லை. இங்கேருந்து பார்த்தா தரையும் தெரியல, தண்ணியும் தெரியல. தண்ணியே இல்லை. தண்ணி வந்து ரொம்ப லைட்டாக இருக்குது. அந்த தண்ணியை ஒரு எரிச்சிட்டா தண்ணி மோட்ரு போட்டிருக்கோம். ஸோ அந்த தண்ணி மோட்டருக்கு கீழே தண்ணி போயிடுச்சுன்னா அந்த மோட்ரு ரிப்பேர் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் மறுபடியும் இறங்கி எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த தண்ணி மோட்ரு இருக்கிற வரைக்கும், தண்ணி மோட்ரு முழுத்திருக்கிற வரைக்கும் விட்டுருவோம். அங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, கீரி புல் இருக்குது பாருங்கள். ஜூம் பண்ணி காட்டுறாருங்க, தெரியுதா பாருங்கள்.
இதுதான் கீரி புல்லை. என் ஊர் சைடு ஆக்சுவலாக என்னோடய ஊர் தருமபுரி. இங்கே வந்து இதை கீரி புல்லுன்னு சொல்லுவாங்க. தெரியுதுன்னு நினைக்கிறேன், பட் அவ்வளோவா கிளாரிட்டி. நான் பக்கம் போக ட்ரை பண்ணுறேன், கேப்சர் பண்ண முடியுமான்ட்டு. இருந்ததுன்னா லக்கு, பார்க்கலாம். வேலைலாம் கீழேயும் பார்த்து போகணும், கீழே பாம்பு இருக்கும், சான்சஸ் இருக்குது. இங்கேருந்து ஜூம் பண்ணி காட்டுறேன். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ரேரானது. வில்லேஜஸ்லேயே இது நிறைய அழிஞ்சிருச்சு. ஸோ ரொம்ப ரேரான ஒன்று தான். தெரியுதான்னு பாருங்கள். போயிடுச்சு. ஆக்சுவலாக இதுவும் எங்களோடது தான். முன்னாடி வேர்க்கடலை போட்டிருந்தோம், அதெல்லாம் எடுத்துட்டோம். வேர்க்கடலை எடுத்துகிட்டு இப்போ புழுதி ஓட்டி விட்டுருக்கோம். ஸோ இதெல்லாம் தான் எங்களோட வயல். ரொம்ப ட்ரை ஆகிடுச்சிங்க. என்ன விவசாயம் பண்ணுறதுனே தெரியாத அளவுக்கு தண்ணி சுத்தமாக இல்லை. பாருங்கள், இதுவும் தான். இப்போ ட்ரை ஆகிடுறதுனால ஓட்டி அப்படியே விட்டுட்டோம், எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு. ஸோ எப்போது தண்ணி வரும்போது மட்டும் பண்ணிப்போம். தண்ணி இல்லாத டைமில் அப்படியே எம்டி லேண்டாக தான் இருக்கும். இப்போதைக்கு எப்படியாவது அந்த கொத்தமல்லி, புதுசாக போட்டிருக்கிற கொத்தமல்லி மட்டும், அதுக்கு மட்டும் ஒரு கொஞ்சமாவது மழை வந்துருச்சுன்னா சந்தோஷம், பார்ப்போம். பட் அது லக்கு தான். அப்புறம் கொத்தமல்லி உங்கள் ஏரியாவிலலாம் என்ன ரேட் போகுதுன்னு சொல்லுங்கள், கொத்தமல்லி தழை. அப்புறம் நீங்கள் கடையில் வாங்கும்போது என்ன ப்ரைஸ்க்கு வாங்குறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் கொத்தமல்லி கடையில் எக்ஸ்ட்ரா ஃப்ரீயாக நிறையா பேர் வாங்கிட்டுருப்பீங்க. பட் இங்கே கொத்தமல்லி நம்பியே நிறையா விவசாயம் இருக்குது. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.